திருப்பாடல் 32. திருப்பாடல் 32. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன். நீர் என்னை குணப்படுத்துவீர். என்னை நீர் குணப்படுத்துவீர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, தூய ஆவியாருக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க. இந்த இடத்திலே ஒரு முக்கியமான ஆண்டவருடைய அருளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த 2019 ஆண்டில் இருந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அலுவலகத்தில் இருந்த பொழுது திடீரென்று என்னுடைய உடல் சமநிலை பாதிக்கப்பட்டிருந்தது. என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை. நான் விழுந்து விடுவேன் என்ற ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. இது தொடர்ச்சியாக ஒரு 2 வாரம் நீடித்ததனால் நான் ஒரு வைத்தியரை அணுகினேன். அப்பொழுது அவர்கள் அதற்குரிய சரியான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். இதே வேளையில் என்னுடைய வலது புறத்தில் இருக்கிற என்னுடைய காதிற்குள் ஒரு புதுவிதமான சப்தம் ஒன்று உருவாகத் தொடங்கி இருந்தது. அந்த சப்தம் நாளடைவில் மெல்லியதாக இருந்தது. நாளடைவில் அது அதிகரித்து கொண்டே சென்றது. எனவே நான் இது தொடர்பாக என்னோடு பணியாற்றுகின்ற சில அலுவலர்களோடு கலந்துரையாடி அவர்கள் என்னை குறிப்பிட்ட சில வைத்திய நிபுணர்களிடம் செல்லுமாறு எனக்கு வழிகாட்டினார்கள். அதன்படி நான் காது, தொண்டை, மூக்கு தொடர்பான ENT ஸ்பெஷல் நிபுணர்களிடம் சென்றேன். பலர் என்னை பரிசோதித்தார்கள். ஆனால் யாருமே என்ன பிரச்சனை என்றதை கண்டுபிடிக்கவில்லை. ஒரு வைத்திய நிபுணர் என்னை MR ஸ்கேன் எடுக்கும்படி கேட்டிருந்தார். அந்த MR ஸ்கேனின் படி எந்த விதமான பிரச்சனைகளும் எதுவும் இருக்கவில்லை. ஆகவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இந்த சிகிச்சைக்காக போயிருந்தேன். எனக்கு உடலில் எந்த பிரச்சனை இல்லை என்று சொன்ன பிற்பாடும் எனக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்ததனால் மீண்டும் நான் ஒரு MR ஸ்கேன் எடுப்பதற்கு வழிகாட்டப்பட்டேன். அந்த 2வது MR ஸ்கேனில் ஒரு அதிர்ச்சியான தகவல் எனக்கு கிடைக்கப்பெற்றது. என்னுடைய காதின் உள்புறத்தில், நடுக்காதின், அதே வேளையில் மண்டை ஓட்டினுடைய பகுதியில் ஒரு பீனட் சைஸில் ஒரு டியூமர் அங்கே இருப்பதாக கண்டறிந்தார்கள். இந்த டியூமர் தொடர்பாக அவர்கள் எந்த விதமான மருந்தும் இல்லை. நிச்சயமாக இது சத்திர சிகிச்சையில் நான் மட்டும்தான் அகற்ற முடியும் என்று சொன்னார்கள். சத்திர சிகிச்சைக்காக நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் கொண்டு போன பொழுது, சத்திர சிகிச்சை ஆரம்பித்த பொழுது சத்திர சிகிச்சை செய்ய முடியாத நிலையில் என்னுடைய உடல்நிலை மாறியிருந்தது. காரணம், உடல் முழுவதுமாக உதறல் எடுக்க ஆரம்பித்திருந்தது. ஆகவே சத்திர சிகிச்சையை நிறுத்திவிட்டார்கள். சத்திர சிகிச்சை செய்தால் என்னுடைய உடலின் ஒரு பகுதி முழுமையாக செயலிழக்கும் என்று வைத்திய நிபுணர் எனக்கு கூறியிருந்தார். அதன் பிற்பாடு இலங்கையில் நான் 8 வைத்திய நிபுணர்களை, இந்த துறை சார்ந்த வைத்திய நிபுணர்களை நான் சந்தித்தேன். ஆனால் யாருமே அதற்கு மருந்து இல்லை. எல்லோருமே சொன்னார்கள் அது சத்திர சிகிச்சை மூலம்தான் குணப்படுத்த முடியும். ஆனால் சத்திர சிகிச்சை செய்கின்ற பொழுது இதனுடைய விளைவாக வரப்போகின்ற இந்த உடலின் ஒரு பகுதி செயலிழக்கின்றதையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எனக்கு வலியுறுத்தினார்கள். இறுதியாக ஒரு வைத்திய நிபுணர் எனக்கு வழிகாட்டினார். இந்த சத்திர சிகிச்சையில் இந்தியாவில் உள்ள ஒரு சிறந்த வைத்திய நிபுணர், அதாவது ஸ்கல் பேஸ் சர்ஜன், அவரிடம் சென்றால்தான் இந்த மண்டை ஓட்டிலே இருக்கிற அந்த இதை அகற்ற முடியும். ஏனென்றால் அதை சரியாக இனங்காண முடியாமல் இருக்கிறது. அல்லது ஒரு தொண்டை, காது தொடர்பான ஒரு நிபுணரோடு மூளை நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிபுணரும் சேர்ந்துதான் இந்த சத்திர சிகிச்சையை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே நான் இது தொடர்பாக மேலதிக சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்று அந்த வைத்திய நிபுணரை அணுகிய பொழுது அவர் சொன்னார், அதே விடயத்தை தான் அவர் மீண்டும் குறிப்பிட்டார். சத்திர சிகிச்சையை செய்ய முடியும், ஆனால் உடலில் வருகின்ற ஒரு பகுதியான செயலிழக்கும் தன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக. ஆகவே நான் அந்த நிமிடத்தில் இருந்து என்னுடைய முழுமையான என் உடலை, என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் இறைவனிடம் ஒப்படைத்தேன். உண்மையில் சிறு வயதிலிருந்தே நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்காக அர்ப்பணித்திருக்கிறேன். அவருடைய பணிக்காகவே நான் வாழ்கிறேன் என்று எப்பொழுதும் நினைத்துக் கொள்கின்றேன். அந்த பணிகளிலே தான் என்னுடைய வாழ்க்கை கழிகிறது. என்றாலும் இப்பொழுது இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்தது என்பது தொடர்பாக நான் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டேன், உங்களுடைய வல்லமை வெளிப்படவா அல்லது எனக்கு ஏதாவது தண்டனையா என்று.
உண்மையாகவே நான் உணர்ந்தேன். என்னுடைய தண்டனை அல்ல, ஆண்டவர் என்னை அதிகமாக அன்பு செய்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். என்னுடைய இன்றவரை இந்த பிரச்சனை நான் அன்று தினம் முடிவெடுத்தேன். இதுக்காக நான் எந்த சத்திர சிகிச்சையும் செய்ய போகிறதில்லை, இனிமேல் எந்த எம்ஆர் ஸ்கேனும் செய்ய போகிறதில்லை, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நான் நம்பினேன். இன்று வரை இந்த காதுக்குள்ளே அந்த டியூமர் இருக்கிறது, ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய உடல்நிலையிலே சமநிலையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதனால் எந்த வலி எந்த பிரச்சனைகளும் இல்லை. டியூமர் இருக்கிறது, ஆனால் நான் நலமோடு வாழ்கிறேன். என்னுடைய இந்த வலது காதலுடைய கேட்கும் செவி புலன் இழந்திருக்கின்றது. இருப்பினும் நான் ஆண்டவரிடம் அதை ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய 5 திருக்காயங்களுக்குள் அதை நான் அவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இறைவன் என்னை இப்பொழுதும் நலமாக பராமரித்து வருகின்றார். கடந்த காலங்களில் விட நான் மிக அதிகமாக அவருக்காக பணி செய்கின்றேன். அவருடைய வேலையாக ஒவ்வொரு விடயத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன். இறைவனுக்கு நன்றி, கோடி நன்றி. ஜீசஸ், தேங்க்யூ ஸோ மச். அதே போன்று கடந்த 2 உள்ளிருப்பு தியானங்களில் நான் தியான இல்லத்தில் இங்கே பங்கெடுத்த பொழுது என்னுடைய உள் மனதிலே நிறைய காயங்கள் இருந்தன, குற்ற உணர்வுகள் இருந்தன. அதற்காக நான் அழுதும் மன்றாடினேன். இங்கே நடைபெற்ற 2 உள்ளிருப்பு தியானங்களிலும் உள்மன காயங்கள் ஆற்றும் வழிபாட்டின் நற்கருணை ஆராதனையின் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை சொந்தமாக்கி கொள்ளுங்கள், என்னை உங்களுடைய சொந்தமாக்கி எனக்கு விடுதலை தாருங்கள் என்று நான் அழுது வேண்டிய பொழுது அந்த விடுதலையை நான் உணர்ந்தேன். அன்றைய தினம் இயேசுவினுடைய அணைப்பை நான் உணர்ந்தேன். அந்த வழிபாட்டின் பொழுது அவர் என்னை கட்டி தழுவி அணைத்ததை நான் உணர்ந்தேன். இப்பொழுது என்னுடைய உள்ளம் அந்த விடுதலை, அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறதை நான் ஒவ்வொரு நிமிடமும் உணர்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ எனக்கு வழி தந்திருக்கின்றார். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்னை மரியே வாழ்க.